நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 746வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி நவமி வாராகி நவராத்திரியினுடைய கடைசி நாள் இன்றைக்கி. இப்போ ஆஷாட நவராத்தியம் பண்ணுற ஆனி மாதத்தில். ஸோ ஸோ மெனி ப்ராக்டிசஸ் த்ரூ அவுட் இண்டியா. ஸோ அதில் இது ஒன் சச் ப்ராக்டிஸ். இப்போ ஆரம்பித்து ஆக்சுவலாக ஆடி மாதம் பௌர்ணமி வரைக்கும் கூட பண்ணுறா சில பேர். 9 நாள் இல்லை, நிறைய நாள் வரும் அதில். ஸோ இட் டிபெண்ட்ஸ் த மெத்தட் ஆஃப் பூஜா வாட் தே ஆர் செலக்டிங். இப்போ கம்மிங் டு நம்ம வாராகி செல்லும்போது இப்போ தான் மகாவாராகி அம்பாள். எட்டுக்கை மேலே சங்கு சக்கரம், அடுத்தது கலப்பை உலக்கை, அடுத்தது பாசமங்குஷம், வரம் அபயம். ஒரு காலம் மடக்கி ஒரு காலத்தை மூவ் பண்ணிருக்கா. ஏன் அம்பாள் இந்த வராக முகத்தோடு இருக்கான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும் எல்லாருக்குமே வருது. ஏன்னா விரும்புகிற நம்மளை சுத்தம் பண்ணுறது எதுன்னா, ஆக்சுவலாக பன்றி பற்றி சொல்லும்போது வாராகியினுடைய தேரே கிரிச்சக்கரம் இருக்குது. கிரினா யாரோ ஒருத்தர் பேசுகிறா, ஒரு பெண்மணி யூடியூப்பில் பார்த்தா இன்றைக்கி. கிரிச்சக்கரம்னா மலை போன்ற தேரில் வரணும். அது கிரினா காட்டுப்பன்றின்னு அர்த்தம். காட்டுப்பன்றிகளால் இழுக்கப்பட்ட தேரை செலுத்தின்னு வரா. மாதங்கியோட தேர் கேய சக்கரம். அது கிளிகள்லாம் ரொம்ப ரொம்ப பல வர்ண கொடிகள், பிச்சை செடிகள், பூக்கள் எல்லாம் இருக்குதுல்ல. இங்கே காட்டுப்பட்டிகளாக இழுக்கப்படும் அந்த தேரில் வர. ஸோ இந்த கிரிச்சக்கர இதாரோட தண்டநாதா, அப்புறம் தண்டநாதா அம்பாள் பேர். இவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. 12 நாமாவளி சொல்கிறார். ஓம் ஐ க்ளௌம், ஓம் ஐ க்ளௌம், KLOWM. அதுதான் இப்போ பீஜாட்சரமாக சொல்லியிருக்கு அம்பாளுடைய மந்திரம். அது எனக்கு ஒரு 98 வயசு பெரியவர். அவர் 98-99 வயசு இருந்தார். எந்த உபாதி இல்லாமல் டக்குன்னு ட்ரெயினில் ஏறி உட்காந்தார். அப்படின்னா பிராணம் போயிட்டு அவருக்கு. அம்மாஞ்சி சாஸ்திரி பேர். அவர் தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வாராகி மந்திரம். அது பெரிய அவர் மந்திர சாம்ராட் ஒருத்தட்ட கத்திருந்தாராம். அந்த மந்திரத்தை நான் ரிவீல் பண்ண எல்லாருக்கும் லாஸ்ட் டைம் கூட. ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈ ஓம் சர்வதுஷ்டகிரகான் மாரிய ஸ்வாக. ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈ ஓம் சர்வதுஷ்டகிரகான் மாரிய ஸ்வாக. ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எணுவராகி ஆம் ஈ ஓம் சர்வதுஷ்டகிரகான் மாரிய ஸ்வாக. இதுதான் வாராகி மந்திரம் எனக்கு சொல்லுது. அப்புறமா என் குருமாதா மூலமாக இந்த ஜம்பே நிம்ப மோகிமே சம்பே நிம்ப சர்வதிஷ்டா அனபதிஷ்டா, அது அந்த மந்திரம் பெரிய மந்திரம். அது சொல்லிக் கொடுக்கப்படுறது. ஜென்ரலாக நித்தியப்படி பூஜையில் சொல்லும்போது வாராகிக்குன்னு 12 நாமாவளி. அது ஓம் ஐ க்ளவும் சொல்லணும். மாதங்கிக்கு 16 நாமாவளி. ஓம் ஐ க்ளீன் சௌம் சொல்லணும். ஐ க்ளீன் சௌம், ஓம் ஐ க்ளீன் சௌம் மாதங்கி நமக. ஓம் ஐ க்ளீன் சௌம் கதம்பவனவாசி நமக. பிரகதபீஷ நமக. ராஜமாதங்கி, இதெல்லாம் ஓம் ஐ க்ளீன் சௌ சொல்லணும். லலிதாவுக்கு வரும்போது ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீம், இதுதான் பீஜாட்சரம் சொல்லி நம்ம பண்ணுறது. ஸோ இதுதான் முறை. ஸோ இதில் 12, 16 எவ்வளோ 28. உங்களுக்கு 25, 28, 5, 12, 16, 28, இது 25, 33, 53 நாமாவளி 3 பேர் சேர்த்தே அவ்வளோதான் வரும். ஸோ ஒரு 60 புஷ்பங்கள் அழகாக 3 பேர் சேர்த்து பண்ணிடலாம். அது ஒரு மெத்தடு. ஸோ கம்மிங் டு வாராகி. இந்த வாராகி பற்றி சொல்லும்போது வாராகி நிகிரகா அஷ்டகம் ஒன்று, அனுகிரகா அஷ்டகம் இருக்குது. 2 அஷ்டகம் இருக்குது. ஸோ அது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு 8-10 ஸ்லோகம் தான் ஒன்று இடத்துலையும் இருக்குது. 8 ஸ்லோகம். அஷ்டகம்னா 8. ஸோ நிகிரகா அஷ்டகம் 8 ஸ்லோகம், அனுகிரகா அஷ்டகம் 8. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ கம்மிட்டு வாராகி.
வாராகியில் வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, சப்தமாத்தால வாராகி இருக்கா. இந்த சப்தமாதா வாராகி இது ஊருக்கு காவல் தெய்வம் வந்துடுவோம். ஊர் காவல் தெய்வம் ஊருக்கு வெளியில் தான் இருப்பா வெள்ளம். இப்போ தான் வந்து இந்த விளக்கு கடை மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகின்ற வாராகி. அதெல்லாம் ஊர் ஆற்றுல நித்தியப்படி பூஜையில் இருக்காது. நார்மலாக வந்து இதெல்லாம் வச்சுக்க மாட்டாள். சௌமிய தேவத்தை தான் வச்சுப்பா. இந்த வாராகியெல்லாம் பவர்ஃபுல் தேவத்தை. பட் வந்து ஊருக்கு வெளியிலேருந்து ஊரை காவல் காக்கிற தேவத்தை. அதெல்லாம் சப்தம் மாத்தால தானே. சில பேர் கோட்பாடு என்ன, சப்தம் மாத்தல பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமின்னு வருது இல்லையா, அதில் வர வாராகி வேறேன்னு சொல்லப்படுறது. இந்த வாராகி கிடையாது, லலிதையோட இருக்கிற வாராகி கிடையாது அப்படின்னு சொல்கிறா சில பேர். இந்த அவுட்பார் யூ ஹேவ் டு டேக் இட் நான் தெரியல எனக்கு. பட் இது சொல்லும்போது தியான ஸ்லோகத்தில் முசலம், கரவாளம், ச கேடகம், தத்திஹலம், கரர் சதுர்பீர், வாராகி தியாயாத் கால கனஷவி மந்திரம் ஓம் வாம் வாராகி நமக, ஓம் புரூம் சாம் வாராகி கன்யாய நமகன்னு ஒரு மந்திரம் சொல்லப்படுறது. வாராகி காயத்ரிக்கு வந்து ஓம் ஷாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதியாத். இது வந்து வாராகியோட காயத்ரி. ஓம் ஷாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதியாத். இன்னொன்று வந்து ஓம் மகிஷத்வஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதியாத். ஓம் மகிஷத்வஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதியாத்னு சொல்லியிருக்கு. தேவி மகாத்மியத்தில் வாராகி கிரகீதோத்திர மகாசக்கரே தம்ஷோட்ச வசுந்தரே வாராகி ரூபிணி சிவே நாராயணி நமஸ்துதின்னு வருது. வாராக வடிவம் கொண்டு பெரிய சக்கரத்தையே தாங்கியவளும் பூமியை தெற்றிப்பல்லால் தூக்கியவளுமான மங்களமான நாராயணி உனக்கு நமஸ்காரம். அம்பிகையின் அம்சத்தில் தண்டநாத்தாக போடப்படுது தேவி. இப்போ வந்து பூமியை காப்பாற்றினது யாருன்னா நாராயண நம்ம சொல்லிடுறோம். இதில் தேவி மகாத்மா சொல்கிறது அது வாராகி தான். அவளுடைய பவர்லாம் நடந்துன்னு சொல்லிருக்கு. திரிபுரா சித்தாந்தம் என்ன நூல் பராசக்தி வராகநந்தர் என்பவருக்கு வராக திருமுகத்துடன் அம்பாள் காட்சி அளித்ததால் இந்த பெயர் வந்தது சொல்லிருக்கு. இவளுக்கு சூலம், உலக்கை, ஆக்சுவலாக கலப்பை உலக்கை தான் இந்த ரெண்டு முக்கிய ஆயுதம் அவளுக்கு. காஞ்சிபுரத்தில் கூட காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த சந்நிதியில் கருவறைக்கு அம்பாளுடைய இடது பாகத்தில் நின்ற கோலத்தில் அங்கே வராகி அவள் கையில் என்ன வச்சுட்டுருக்காருன்னா சங்கு சக்கரம் வச்சுக்கல, கலப்பை உலக்கை தான் வச்சுட்டு பராபயத்தோடு இருக்கிறா, நாளிகையோடு இருக்கா. துர்வாச மகிழ்ச்சியால் வழிபடப்பட்டவள். இவளுக்கு சூலம், உலக்கை என்ற முக்கிய ஆயுதங்கள். சத்துருக்களை ஒழிக்க இவள் அருள் தேவை. வாக் சம்பரம் செய்யும் பேச்சை அடக்குவதால் பல்காமுக்கி என்ற பெயரும் இவளுக்கு உண்டு. அதுவே மருவி பகலாமுகியானது சொல்லிருக்கு. பகலாவை இங்கே ரிலேட் பண்ணுறா வாராகியோட. லலிதையின் சேனைகள் அனைத்திற்கும் தலைவி வாராகியே. இப்போ தண்டநாதா என பக்தர்கள் போற்றும்படி வாராகி தேவியாவாள். ஜெகத் கல்யாணக்காரின்னு இவளுக்கு பேர். அதாவது பூமியில் நல்லதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக உலகம் உய்ய வேண்டி பணிகளில் அருளும் சப்த மாதிரிகளில் தலைவியானவள். மகாகாளி தாரகாசுரனோட போர் புரியும் போது அவளுக்கு கூட நிறைந்தவள் இவள். யஜ்ஞவராக மூர்த்தியின் சக்தி இவள். சிம்பாசுரனோடு சண்டிகா போர் புரிந்த போது உதவியவள். ஹிரண்யாட்சனை கொல்ல வராக ரூபம் தரித்து சங்கு சக்கரம் கதை போன்றவரை தேந்தி அவனை வதைத்து பூமாதேவியை கடலிருந்து மீட்டார் திருமால். உலகின் ஜீவாதாரமான பூமி தேவியை உலகிற்கு மீட்டு தந்த அந்த மூர்த்தி அவருடைய அம்சமாக வாராகியும் பராக்கிரமங்களில் தன்னிகர்கள் இல்லாதவள். மந்திர சாஸ்திரம் அறிந்தவர்கள் பல்வேறு ரூபங்களில் இவளை வழிபடுகின்றனர். இந்த தேவியின் கைகளில் சங்கு சக்கரம் இருப்பது தன் பை திருமால் போல இருக்கா மாதிரி காமிக்கிறது. வலக்கரம் அபய மரத்திடம், இடக்கரம் வந்து பரதமுத்திரையிடம் இருக்கு. முதலாவது கடினமான பூமியை பிளந்து, இரண்டாவதாக ஆழமாக உழுது, மூன்றாவதாக மண்ணை மிருதுவாக்கி, கடைசியில் அதில் பயிர்கள் செழித்து வளர்ந்து அதனால் நமக்கு உணவு கிடைக்கும்படி செய்கிறார். அதுபோல நாம் உண்ட உணவை வயிற்றின் கடினமாக இருந்தாலும் உழுது உணவை பக்குவப்படுத்தி
மிருதுவாக்கி திசுக்கள் வளர உதவி செய்கிறாள். ஐம்புலன்களின் நுகரும் கெட்டியான மனதையும் தேவியின் புத்தியையும் மிருதுவாக்கி தெளிவில்லா புத்தியையும் மிருதுவாக்கி மென்மையான நெஞ்சத்தில் அன்பு வளரவும் தெளிவடைவும் அருள் புரிகிறான் வருது. இந்த தேவி ஏன் வராக முகம் கொண்டான்னு ஒரு கான்செப்ட். மானமில்லா பன்றி போல் உபமானம் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு. தேவர்களுக்கு அதிபதியான அதிசௌந்தரியம் கொண்ட திருமால் கடலில் புதைத்த உலகை மேலே கொண்டு வந்து வர மானமில்லா பன்றி வழிபடுத்தது அவனுக்கு நிகருண்டோ என்று வைக்கின்றனர் ஆழ்வார்கள். பன்றி மார்க்கமாக மானமில்லாததாக கருதப்படினும் அதனிடம் இருந்து ஆன்ம குணம் நமக்கு பாடமாக வெளிப்படுகிறது. மானம் இல்லையேல் அவமானம் இல்லை என்றோ. மான அவமானம் என்ற இரண்டிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதே ஞான சாதனை. சுகத்தையே வேண்டாம் என்பவருக்கு துக்கம் ஒன்று செய்யாதல்லவா. தன்மானம், தன் மதிப்பு, தற்பெருமை, தன்னையே பாராட்டிக் கொள்பவர்கள் தனக்கு சிறு அவமதிப்பு நேர்ந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுக்கெல்லாம் மேம்பட்டது அந்த பன்றி உருவம். இஞ்ஞானத்தில் உயர வேண்டுமெனில் துடைப்பம் போல என்று பெரியோர் சொல்வார். துடைப்பத்தை பெருக்கிறோம், அந்த பெருக்கி கடைசியில் வரைக்கும் ரூமுக்கு ஓரமாக வச்சிடறோம் கதவுக்கிட்ட. அந்த தொடப்பம் மில்லான 2 நாள் பாருங்கள், தொடப்பத்தை யூஸ் பண்ணலன்னா வீடு முழுக்க குப்பை கூடமாக இருக்கும். அது சுத்தமான தொடப்பம். அந்த மாதிரி வாராகி நம்ம மனசெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம சுத்த நிலைக்கு ஏற்படுத்தலான்னு சொல்லப்படுறது. வாராகியின் தன் அடியார்களின் பாப பீடைகளை எல்லாம் மாயால மாசுக்களை எல்லாம் களைந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறாள் சொல்லப்படுறது. தான் ஈன்ற கன்றினை தன் நாக்கால் நக்கி பசு தூய்மைப்படுத்துவது போல் தன் தாயன்பால் உயர்குணத்தால் தன்னை அண்டுவரின் தோஷங்களை எல்லாம் போக்கி புனிதமாக்கி பயம் பந்தம் துன்பங்களிலிருந்து மீட்டு முக்தி கருள் செய்கிறாள் வாராகி. இந்த பண்டாசுர மதம் செய்ய லலிதா மகாதரசுந்தரி நாபக சேனைகளுடன் புரிந்த போரில் அனைத்திற்கும் தலைமை பெற்று விஷக்கிரம் என்ற அரக்கனின் உயிரை கவர்ந்தவள் என லலிதோபியானம் பார்க்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் விஷக்கர பிராணகரண வாராகி வீரிந்திதா கிரிச்சக்கரதாரோட தண்டநாதா பிரசுதா என நாமங்கள் இவைகளை குறிக்கின்றன. இவள் ஆரோகணித்து வரும் ரதம் கிரிச்சக்கர ரதம் என்ற இந்த காற்று பண்டிகையால் இழுக்கப்படும் ரதம். மகாவாராகி எந்திரம் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் நிறுவப்பட்டால் தொழில் வளம் சிறக்கும் சொல்லப்படுறது. இவரோட வாராகி சொல்லும்போது உன்மத்த வாராகி, சொப்னேஷி, திரஸ்கரணி, கிரிபதா வாராகி என்று போன்றோர் அம்பாளின் பரிவார தேவதைகள். இந்த தேவியின் நிவேதனத்தில் பூமிக்கு அடியில் விளையும் எல்லா சாமான்களும் உண்டு. சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்றவற்றோடு பூண்டு வெங்காயம் எல்லாம் கட்டாயம் சேர்த்தாகணும்னு இருக்கு. காசியில் வாராகி காமாட்சி அம்மன் சன்னதியில் கொண்ட கோஷ்ட தேவதை. இந்த பள்ளூர் வாராகி, தஞ்சை பெரியகோள் வாராகி நிறைய இடத்துல வாராகி இருக்கு. கோலம்மா என்னும் வாராகி தேவியை அழைத்து வழிபடுவோர் உண்டு. பூமியை மறுபடியும் நிலைநாட்டிய வாராகி மூர்த்தி வாராகியுடன் வாராகிகிரியில் தங்கியிருந்தார். அந்த சமயம் நாரத சென்று உலகிற்கு பல நன்மைகள் புரிய இந்த வாராகியை காசியில் பிரதிஷ்டை செய்தார். காசியில் மிட் நைட்டில் பழி பண்ணுவார். எர்லி மார்னிங்குள்ளே பூஜையை முடிச்சுட்டு பாதாளத்தில் இருக்க அந்த வாராகி பூமிக்கு அடியில் ஸ்டெப்ஸ் இருக்கு, அங்கே போய் மூடிட்டு வந்துடுவா. சூரியோதயத்துக்கு முன்னாடி பூஜையை முடிச்சுட்டு கதவு மூடிடுவா. 60 கோடி வாராகி கன்னிகைகள் இவள் பரிவார தேவதைகளாக ஏவல் புரிவதையும் தேவி ஸ்ரீ சஷ்டி கோடி பிரிப்படுதா என்று திருநாமம் சொல்கிறது. வழக்கிலிருந்து விடுபட இவர் அது கட்டாயம் தேவை. வாராகி உபாசனை செய்வன வாதாடாதேன்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா அவள் தோத்து போயிடுவா. எலும்பிற்கு அதிதேவியான இவள் கோபமுற்றால் வாதமும் பித்தமும் ஏற்படும். மயில் தொகை விசிறியால் அது விசிறி மந்திர சொல்லி இது பண்ணுவான் இருக்கார். ஒப்பற்ற சக்தியாக உலகுக்கு மங்களங்கள் அருளும் ஆராகி பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரணி, சிவா, வார்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அருக்னி என்ற நாமங்களால் கூறி வழிபட நம் துயர்கள் போகும் சொல்லியிருக்கு. திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி இந்த வாராகி அம்சமே. இதை சொல்லி ஒப்பற்ற இந்த தேவியின் பாத கமலங்களை பற்றி நம்முடைய மலங்களை ஒழிப்போமாக.
ஒழித்து தூய்மை அடைவோமாக சொல்லி இந்த முடிக்கிறார் இந்த உரையா அந்த ஆசிரியர். இது இதில் இருக்குன்னா திதிரித்யா தேவதைகள் சொல்லிட்டு பரணிக்குமார் ஒருத்தர் எழுதினார் அந்த காலத்தில். அந்த பக்தத்தில் இருக்குது. இந்த புஸ்தகம் வந்து நம்ம பரத்வாஜ சுவாமிகள் இது கள்ளிக்குப்பாமா போட்டது. இதில் நிகிரகாஷ்டகம், அனுகிரகாஷ்டகம் எல்லாம் இருக்குது. வாராகி கவசம் இருக்குது, வாராகி நாமாவளி இருக்குது, வாராகி தேவியுடைய சக்கரம் மூலமந்திரங்கள்லாம் போட்டு சக்கரங்கள் இப்போ நிறைய 2-3 சக்கரம் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன சக்கரம் போட்டிருக்க, அதாவது பாலாகியோடைய சக்கரம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சக்கரம் நிறையா இருக்கும். அது 5 கோணம் தான், மாதங்கிக்கு 5 கோணம், அதுக்கு மேலே ஷட்கோணம் இருக்குங்க. 8 இது தாமரை, 16 இது, அப்புறம் 32 மாதிரி போட்டிருக்கு. வாராகி வசீகரண யந்திரம், சொப்ன வாராகி யந்திரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பார்க்கலாம் யந்திரத்தை. இந்த மேலுக்கு தான் வாராகி ஜென்ரல் யந்திரம். அது இது ஒரு யந்திரம் மந்திரத்தோடு இருக்குது. சொப்பன் வாராகி பூஜா யந்திரம். அது இது வந்து வசிய சக்கரம், வாராகி வசிய சக்கரம். இது இது வந்து மோகன சக்கரம். அடுத்தது ஆகஷ்ட யந்திரம். அது இதெல்லாம் இந்த புக்கில் போட்டிருக்கேன். இது வந்து புக்கு வாங்கி 20-25 ஆயிடுத்து இந்த புக்கெல்லாம் வாங்கி. இதோட இந்த வாராகி தேவியை பற்றி பார்த்துருக்கோம். இனி நவமியாக இருக்கிறதுனால கடைசி நாள் இவளை பற்றி பேசணும் ஆக்கியம் வந்ததுனால எனக்கு பேசி முடிச்சிடுறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.